சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்தலாம். வீட்டுக்காருக்கு அவங்களுக்கு பிரச்சனையா? வீட்டுக்காருக்கு அவங்களுக்கு பிரச்சனை. ரெண்டு தாரம் போனது யாரு? தப்பான கத்தல போனது யாரு? தவறான புத்தியில போனது யாரு? உனக்கா அவனுக்கா? எல்லா பெரும்ப வீட்டுக்கார குத்தியா கீத்தியா வச்சுட்டு இருந்தாரா? சத்தமா பேசுங்க. சத்தமா பேசுங்க. லியா வரவா? முடியாதுமா, சொல்லுமா சத்தமா. அதுக்காக ஒரு துணு விட்டு போச்சு. ரெண்டு புருஷன் வச்சிருந்தது யாரு? புருஷன் இருக்கும் போது இன்னொருத்தங்கிட்ட பேசிட்டு தவறா போனது யாரு? அழைச்சு கேக்குறேன். சொல்லுமா. நான் தான் விவரமா கேக்குறேன். குடும்பத்துல யாரு கேக்குறேன்? தெளிவா தானே கேட்டாங்க. பிள்ளைக்கு வீட்டு போறதுக்கு சித்திர கோயிலுக்கு மேல ஒரு ஊர்ல போய் நான் எப்படியாவது விட்டுட்டேன். உன் பேச்சு கட்டி தாண்டி விட்டுட்டேன். உன்னோட தாண்டி என் வாழ்க்கை போச்சு. அவளே நீ தானே அவளை போற மாதிரி பேச, நீயா போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி நாளைக்கு போய் பாருங்கடா. ஒரு அவன் அரவாணி மாதிரி 2 கால்ல காப்பு போட்டிருப்பான் சலங்க. அவங்க கிட்ட போய் வேலை பண்ணி இருக்கிறாங்க. என்னடி அவனுக்கு என்னடி தெரியும்? அமைதியா இருக்கு. சித்திர கோயிலுக்கு மேல கரெக்ட்ல சித்திர கோயிலுக்கு மேல உள்ள கரெக்ட்ல போகணும். 2 வெள்ளிக்காய் போட்டுருக்கான். அவங்க கிட்ட போய் வேலை பண்ணி இருக்கிறாங்க. பரவாயில்லையாது. ஆடு பார்க்க குட்டி வரவா? பைத்தியக்காரா, என் குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு அங்க பண்ணா இவனுக்கு என்னடா தெரியும்? ஏன்டா பைத்தியக்காரா? எப்படி திட்டமிட்டு இருக்கிறாங்க பாத்தியா? ஆமாமா, பண்ணிட்டோம். சரிம்மா. எங்க ஆபத்து அவங்களுக்கு தான். முத புருஷன் பேர் என்ன? 2வது புருஷன் பேர் என்ன? பேசி இப்படி இப்போ 2 வாழ்க்கை வாழ்றீங்க. இது என்ன பொழப்பு? என்ன வாழ்க்கை? தப்பு செஞ்சு விட்ட. எனக்கு தொட்டதான் தப்பு தான். இது ஒரு ஆம்பளை செஞ்சா ஒத்துக்குவீங்களா? ஆம்பளைக்கு ஒரு நாயும் பொம்பளைக்கு ஒரு நாயமா? இல்லம்மா, நாயங்கிறது ஒண்ணுதானே. யாரும் தட்டி கேட்கலாம்ல. தேவைக்கு அவனை வச்சு குடும்பம் நடத்துறேன். உன் தேவை முடிஞ்சா விட்டுட்டேன். பழைய பசங்க என்ன அர்த்தம்? என்னமா பேசுமா? என்னடா புரியலன்னு இருக்கிறா? என்னடா புரியலங்கிற வாய்க்கு வந்து பேசுக்கலாம். புரியலங்கிற தப்பு பண்ணிட்டு தப்பு நீதான பண்ண. உன யாரும் தப்புன்னு சொன்னா? சொன்னாதான் அவங்க ஏதோ சொல்யூஷன் சொல்லுவாங்க. இது பண்ண அது முழுக்க நினைச்சிட்ட முக்காடு இருக்கு. முழுக்க நினைச்சிட்ட இந்த இடத்துல முக்காடு இருக்கு. இந்த இடத்துல ஒளிமறைவு கிடையாது. குசு வாக்கு கிடையாது. ஓப்பன் டாக் தான். ஓப்பன் இது எல்லாமே நேருக்கு நேரா வச்சுதான் பேசுவேன். என்ன விமர்சனம் கேட்கிறா? வெளியே போறியா? யார்தான் கேட்பாங்க. தப்பு யார் பண்ணா? நான் பண்ணா? நீ தான் பண்ண. ஏன் அந்த தப்பா பண்ண? புருஷன் ஏன் துரோகம் செஞ்சா? தெரியலமா. நான் எப்படிமா தப்பு பண்ண தெரியல. சரி, எப்ப தெரியுதா? அப்ப வந்து கேட்டுக்கு போ. தெரியல, தெரியாம தப்பு பண்ணல. எப்போ உனக்கு நம்ம செஞ்சது தப்பு, நம்ம புருஷன் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கை வீணா போச்சுன்னு எப்போ உனக்கு தெரியுதா? அப்பவா நான் உனக்கு பார்க்க படிக்கிறேன். தெரியாதுங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாதுடா. தெரிஞ்சுதான் நீ புருஷன் போய் ஒருத்தவங்கள தப்பு பண்ற. அதையே தெரியல நடிக்கிற. நாயமா தப்பாடி. இப்ப பழைய புருஷன் வேணுங்கிறான். அனுமானம் இல்ல. நீதான் பேசணும். மத்தவங்க பேச மாட்டான். நீதான் பேசணும். உனக்கு என்ன வேணும்? அதுக்கு நீ ஒழுக்கமா இருக்கணும். இதுக்கு மேல நீ எந்த புருஷனை அடக்கியும் தரேன். சரி, ஒப்படைச்சும் தரேன். கல்யாணம் பண்ணல இப்படி தான் சொல்ற வீட்டு உள்ள வீட்டு வெளியே பண்றாங்க.
எங்க ஊர்ல கிராமம் ஊருக்கு வெளியே போடுறாங்க இங்க என்ன குடும்பம்ன்றாங்க அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுக்கிட்ட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. அது யார் அப்படி சொல்றது? எங்க வீட்டுக்கார குடும்பத்தை எனக்கு தான் பண்றாங்க. என் சின்ன பிள்ளைய என் பெரிய பிள்ளைய குழந்தையிலே பிடிச்சிட்டாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பேசக்கூடாதுன்றாங்க குழந்தைங்களுக்குள்ள. வீட்டுக்கார பேர் என்ன? லிங்கமூர்த்தி. இப்ப நீங்க எங்க இருக்கிற? லிங்கமூர்த்தி இருக்கிறீங்க? லிங்கமூர்த்தி வீட்டை தான் நாங்க இருக்கோம். லிங்கமூர்த்தி வீட்டுல இதை கட்டு. சரிம்மா, கொட்டாயில கட்டணும், கழிவுல இல்லை. எங்க வேணாலும் கட்டு, நீ இருக்கிற இடத்துல கட்டு. இந்த கனியை உணவுல கலந்து எல்லாத்துக்கும் கொடு. உன் பேச்சு கேட்பான். சாப்பிட்றது கிடையாதும்மா. நாங்கள் சாப்பிட்ற வீட்டில் நல்லா சாப்பிடுறோம். எப்படியாவது உணவுலையோ தண்ணீரையோ கலந்து கொடு. சிவாய்.